திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அவனுடைய பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய 7 வார்த்தைகள், சிலுவையில் இயேசு பேசிய 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். வருடந்தோறும் இந்த பெரிய வாரம் என்றும் அதுக்கு முந்தைய 2 நாட்களும் அடியார் இந்த 7 வார்த்தைகளை குறித்து பிரசங்கம் செய்வது வழக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை. பெரிய வாரத்தில் 5 நாட்கள், 3, 4, 5, 6, 7. இந்த வியாழன் வெள்ளி நாம் இப்படியாக முதல் 2 வார்த்தைகளை நாம் தியானித்து வருகின்றோம். ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் உண்டு, ஆலயத்துக்கு செல்ல விருப்பம் இல்லாமல் இருப்பவர்கள் உண்டு, பலகீனமாக இருப்பவர்கள் உண்டு, ஆலயத்துக்கு செல்லக்கூடாது என்று தடுக்கப்படுபவர்கள் உண்டு, பலர் உண்டு. ஆனாலும் கூட அவர்கள் அனைவரும் வீட்டிலிருந்தே பார்க்கும்படியாக இப்படியாக இந்த 7 வார்த்தைகளையும் பேசும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகின்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தியானங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. சில அறிவிப்புகளை விரைவாக நான் அறிவித்துவிட்டு அதன் பிறகு 7 வார்த்தைகளுக்குள்ளே 2வது வார்த்தைக்குள்ளே போகலாம் என்று நான் யோசிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த சனிக்கிழமை, அதாவது 4வது சனிக்கிழமை என்றாலே சென்னையிலே நாம் 2 இடங்களிலே நம்முடைய கூட்டங்களை, விடுதலை நாள் கூட்டங்களை நடத்துகிறோம். விடுதலை நாள் என்றால் மெய்யாகவே அது விடுதலை நாள். வியாதி பிசாசு போராட்டங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து வருகிறார். சவுத் சென்னை ஜனங்களே, உங்களுக்காகவே பல்லாவரம் பம்பல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து காலை 10 மணிக்கு நாம் விடுதலை நாள் கூட்டத்தை நடத்துகிறோம். அங்கே அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருப்பவங்கெல்லாம் நீங்கள் வந்து திரளாக பங்கேற்கும்படியாக அழைக்கின்றேன். முக்கியமாக சென்ற மாதம் நான் திரிசூலம் மற்றும் மீனம்பாக்கம் சிஎஸ்ஐ சபைகளிலே பேசினேன் அல்லவா, அந்த திருச்சபையை சார்ந்த மக்கள் திரளாக வந்து பங்கேற்கும்படியாக அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியில் சகோதரர் மங்களராஜ் அவர்கள் உங்களுக்காக சிறந்த விருந்தை ஆயத்தப்படுத்தியிருக்கின்றார். உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். அதே போலவே மாலை 6 மணிக்கு வட சென்னை ஜனங்களை தேடி நான் வருகிறேன். பாலர் கல்வி நிலையம் BKN அனிதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்டில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வில்லியன் டெய்லர் ஹால் இருக்குது. உள்ள 4-5 ஹால் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அங்கே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். மாலை கூட்டங்கள் மிக சீக்கிரமாய் ஆரம்பிக்கப்பட்டு மிக சீக்கிரமாய் நிறைவடையும். ஏராளமான ஜனங்கள் அந்த நார்த் சென்னையில் நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று உங்கள் அன்பு சகோதரனாகிய நான் உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கூட்டத்தில் இறுதியிலே உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அலெக்ஸ் பெஞ்சமின் அண்ணன் அவர்கள் உங்களுக்காக நல்ல விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அடைக்லான் குருவி இல்லம், த ஹவுஸ் ஆஃப் ஸ்பேரோ, இது வந்து ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். அநேக முதியவர்களை வைத்து நல்லபடியாக பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி பல வருடங்களை அடியார் ஆசைப்பட்டு கர்த்தர் தரிசனத்தின்படியே நாசரே தேவனுடைய மாளிகை தொட்டு நாம் கட்டியிருக்கின்றோம். அங்கே ஏராளமான முதியவர்கள் தங்கி இளைப்பாரி வருகிறார்கள். விதவிதமான சாப்பாடை நாம் அவர்களுக்கு கொடுக்கின்றோம். எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தினந்தோறும் காலை 10லிருந்து 12 மணி வரைக்கும் நாம் அவர்களுக்காக தவறாதபடிக்கு நல்ல ஊழியர்களை வைத்து
ஜெபங்களை நடத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாதபடிக்கு பிள்ளைகள் ஆலயத்திற்கு அவர் அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஆராதனைக்காக அவர்களுக்கான துணிகள் துவைக்கப்படுகிறது, நல்ல ஆர்வ வாட்டர், இன்னும் எல்லா வசதிகளும் நாம் அவர்களுக்காக செய்திருக்கின்றோம். பிரித்துக்குரியவர்களே, உங்கள் வீட்டிலே பராமரிக்க முடியாத நிலைமையிலே உங்கள் பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றால், நீங்கள் வேலையின் நிமித்தமாக பிஸியாக இருப்பீர்கள் என்றால் தாராளமாக நீங்கள் அடியாரை தொடர்பு கொள்ளலாம். நல்ல செய்தியை உங்களுக்கு நாம் அறிவிக்கும்படியாக விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, அங்கேயே தங்கி பணிபுரிய ஊழியத்திற்காக அழைப்பு பெற்ற அர்ப்பணிப்புள்ள என்னுடைய பிள்ளைகள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அங்கே நர்சஸ் முக்கியமாக நமக்கு தேவைப்படுறாங்கங்கிறத நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இதோ இயேசு சிலுவையில் சொன்ன 2வது வார்த்தை. இன்றைக்கு இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுதான் இயேசு சிலுவையில் பேசிய 2வது வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது இதை பல்வாறு நாம் மீனிங் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வார்த்தையிலே அவர் பிதாவிடத்தில் பேசினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறாங்க, அறியாமையினால செய்கிறாங்கன்னு பிறருக்காக வேண்டுதல் செய்தார், ஜெபித்தார். ஆனால் 2வது வார்த்தை ஒரு ஜெபம் அல்ல என்பதையும், இல்லைன்னா ஒரு பிரசங்கம் அல்ல என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். 2வது வார்த்தை ஒரு கொடிதான பாவிக்கு பரலோக வீட்டிற்கான வழியை திறந்த ஒரு வார்த்தை. நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சிலுவையிலே சொன்னார். இதன் மூலமாக எவனையும் பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற வல்லமை எனக்கு இருக்கிறது, நானே பரலோகத்தின் வாசல் என்பதை ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல தெளிவாக காண்பித்தார். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் தான், இரத்தமெல்லாம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஜனங்கள் மத்தியிலே பரியாசத்தின் பொருளாக அவர் இருந்தார் என்பது உண்மைதான். அவர் அந்த இடத்துல ஈனக்கோலமாக இருந்தார் என்பது உண்மைதான், அலங்கோலமாக இருந்தார் என்பது உண்மைதான். எல்லாம் இருந்தாலும், எல்லாம் அவருக்கு எதிராக இருந்தாலும், பரலோகத்தின் திறவுகோள்கள் நம்முடைய ஆண்டவரின் கைகளில் தான் அப்பொழுதும் இருந்தது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று ஆண்டவர் அந்த நேரத்தில் சொன்னார். அந்தபடியே அவனுக்கு நிச்சயமாக பரலோக வீட்டில் இடம் கிடைச்சிருக்கும். அப்படி என்றால் உங்களுடைய வாழ்விலும் கூட பரலோக வீட்டிற்கு அழைத்து கொண்டு செல்லுகிறதுக்கான அந்த திறவுகோள்கள், அந்த கீஸ் அப்படி ஆண்டவர் இயேசுண்டைட்டு தான் இருக்குது. அவர் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். இயேசு தான் நித்திய வீட்டிற்கான பரலோக வீட்டிற்கான வாசல் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம், பரவசப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இயேசு ஒருவரே பரலோக வீட்டிற்கு நம்மை அழைத்து கொண்டு செல்ல முடியும். வேறு எதுவும் அல்லது வேறு யாரும் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. இயேசப்பாவுடைய இரக்கம்தான் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியும். 3வதாக நாம் காண்கிறோம், பரலோகத்திற்கு நீ என்னோடு கூட இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார் என்றால், மரணத்துக்கு பிறகு நிச்சயமாக ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது. அன்னைக்கு ஒரு சகோதரர் சொன்னாங்க, அடுத்த பிறவியில் நான் உங்கள் கூட பிறக்கணும், இல்லைன்னா நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கணும் ஏதோ சொன்னாங்க. நான் சொன்னேன், பிரதர், ஒரே ஒரு பிறவிதான், ஒரே ஒரு வாழ்வு தான் என்று சொன்னேன். மனிதனாய் பிறப்பதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் கொடுக்கப்படுகிறது. அந்த ஓட்டத்தை நாம் முடிக்கின்ற பொழுது நமக்கு உடனடியாக நித்திய வீடு காத்திருக்கிறது. ஒன்று மோட்ச வீடு இயேசுவின் பக்கமாய் சென்றால் அவர் தருகிறார், இல்லாவிட்டால் நரகம் அக்கினி நமக்காக காத்திருக்கின்றது. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு பிறகு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஆரம்பமாக இருக்கின்றது. இதை அறியாத அநேக அப்பாவி மக்கள் தான் சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கு மாடியிலிருந்து குதித்து விஷம் குடித்து தீ கொளுத்தி, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு விதத்தில் தூக்கு போட்டு கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இதுவாஸ் போல முடிக்கின்றார்கள். அவர்கள் நரக ஆக்கினைக்குள்ளே கொண்டு செல்லப்படுகிறார்கள். மரணம் என்பது ஒரு ஆரம்பம்.
டெத் இஸ் எ பிகினிங், இட் இஸ் நாட் அன் எண்ட். அதுக்கு அப்புறமா இருக்கிற வாழ்க்கை தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்பதை இயேசு அப்பட்டமாக இங்கே அறிவிக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அதாவது இன்னும் சில நிமிடங்களிலே இயேசு மரிக்க போகிறார், இந்த கல்லனும் மரிக்க போகின்றான். இந்த கல்லன் மரித்து போன பிறகு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அப்படி என்றால் அவனுக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருந்தது என்பதை ஆண்டவர் அங்கே அறிக்கையிட்டு நம்மையும் கூட, இந்த இரண்டாவது வார்த்தையை கேட்கின்ற நம்மையும் கூட ஆண்டவர் உணர்வடையும்படியாக அழைக்கின்றார். மகனே மகளே, உன்னுடைய உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். உன்னுடைய ஓட்டம் சாட்டம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய பெருமை, நான் யாரும் தெரியுமா நீ கேட்குறது, உன்னுடைய பகை, உன்னுடைய உள்ளத்தில் காணப்படுற கோபம், எரிச்சல், கசப்பு எல்லாம் கொஞ்ச காலம்தான். உன் சம்பாத்தியம், உன் பெருமை, உன்னுடைய நகை வீடு சொத்து எல்லாம் கொஞ்ச காலம்தான். இந்த வீட்டை விட்டுட்டு நீ பரலோக வீட்டுக்கு நீ வரணும்ப்பா, அதுதான் உனக்கு நிரந்தரம். இந்த உலக வாழ்க்கை எவருக்கும் நிரந்தரமானது அல்லவே அல்ல. நான் சில மாதங்களுக்கு முன்பு எனது பெரியம்மா மரித்து போனார். அப்போது அந்த அடக்கம் நடக்குது. ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களாம் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க. கண்களில் கண்ணீராக எனக்கு ஓடுகிறது. எனது பெரியம்மா என்னை மிகவும் நேசித்தவர்களில் ஒருவர், பெரியம்மாவாக இருக்கட்டும் பெரியப்பாவாக இருக்கட்டும். அப்பொழுது அந்த சடங்கெல்லாம் முடிந்து அந்த காரில் பெரியம்மாவுடைய சரீரத்தை ஏற்றி அவங்க சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போது அதில் சினிமா பாடல்களை ஒழிக்க வைத்தார்கள். அதில் முதல் பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, வந்தவரெல்லாம் இங்கே தங்கிவிட்டால் இந்த பூமியில் இடம் எங்கடா என்று சொல்லி ஒரு லைன் அதில் வந்தது. நான் அது பின்னால் போகும்போது அதை கேட்டேன். நம்ம பைபிளில் வேற மாதிரி சொல்கிறோம், அவங்க உலகத்து மக்கள் வேற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா அப்படின்னா, இந்த பூமியில் யாராக இருந்தாலும், அது அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் நிரந்தரமாக வாழ முடியாது. இந்த பூலோக வாழ்க்கை ஒரு கட்டத்தில் 80, 90, 100, 70, சிலருக்கு பரிதாபமாக 20, 30 முடிந்து விடுகிறது. ஆனால் அதற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை நித்தியமான ஒரு வாழ்க்கை, அது முடியாத ஒரு வாழ்க்கை. கோடி ஆண்டுகள் ஆனால் அது முடியாது. பரலோக வாழ்க்கைக்கு ஈக்குவலாக சமமாக நாம் என்னத்தை கருத முடியும் ஐயா? ஒன்றையும் கருத முடியாது. பரலோக வீட்டிற்கு செல்வதற்கான வாசல் நமக்கு திறக்கப்படும் என்றால் நம்மை விட பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள் யாரும் இந்த பூமியில் இருக்கவும் முடியாது. இதை அறியாதபடிக்கு இன்றைக்கு அநேகருடைய கண்கள் மூடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பரிதாபப்படும். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா என்று சொன்னபடியினாலே ஆண்டவர் நமக்கும் ஒரு பரலோக வீடு உண்டு, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை உண்டு, மரணத்துக்கு பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார். இதுக்கு முன்னக்கூட்டி நடந்த அந்த சம்பவத்தை கொஞ்சம் நான் வாசித்தேன். அந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். வாசிக்கிட்டுமா பொறுமையாக கவனிப்பீங்களா? பாருங்க, லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்றவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார். ஏசப்பாவுக்கு பக்கத்தில் 2 கல்லர்களை தொங்க விட்டுருக்காங்க. அயோக்கியர்கள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், கொலைபாதகர்கள் எவ்வளவோ அயோக்கியத்தனத்தை செய்தார்கள். சட்டத்தினாலே பிடிக்கப்பட்டார்கள். அவர்களுக்குரிய ஆக்கினை நேரம் வந்தது. அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். இது ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அவர்களும் ஆரம்பத்தில் 2 பேருமே இயேசுவை பரியாசம் செய்தார்களாம். என்ன ஒரு ஜோக் பார்த்தீங்களா? பரிசுத்தமான அந்த தெய்வத்தை, தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, இந்த பூமியும் இந்த அண்ட சராச்சரங்களையும் உருவாக்கி ஆளுகை செய்கிற அந்த ஆண்டவர் சிலுவையில் தொங்கிய பொழுது கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் கூட பரியாசம் செய்தாங்களா? இதை விட ஒரு ஜோக் இருக்க முடியுமாங்க? அதெல்லாம் ஆண்டவர் கடந்து போனார். எப்பவுமே பக்கத்தில் இருக்கிறவங்க பரியாசம் செய்கிறதா தான் இருப்பாங்கன்னோ அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னாலும் நம்மளை பரியாசம் தான் செய்வாங்களோ? வேலை பார்க்குற இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பரியாசம் தான் செய்வாங்களோ? ஏன்னா ஏசப்பாவுக்கு பக்கத்தில் இருந்தவங்க பரியாசம் தான் செய்தாங்க. அப்படி தான் பைபிள் சொல்லுது.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 பேருமே ஆரம்பத்தில் பரியாசம் செய்தாங்க. அதாவது கடைசியில் தான் அந்த கள்ளன் மனம் திரும்புகிறான். அதுக்கு முன்பு இவனும் கூட பரியாசம் செய்தான். ஏன்னா அவங்க ரத்தத்தில் இது ஊறி இருந்தது. பிறரை பரியாசம் செய்வதும், பிறரை கேவலமாய் பேசுவதும், கிண்டல் அடிப்பதும், பிறருடைய மனதை குத்தி பேசுவதும் என்னுடைய வாடிக்கையாக இருந்திருக்கும். அதனால தான் அவங்க அவ்வளோ பெரிய கொலைபாதகங்கள்லாம் செய்து பிடிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தன் தொடர்ந்து அவன் ஆண்டவர் பரியாசம் செய்கிறான், சொல்கிறான், நீர் கிறிஸ்துவானால் என்னையும் உம்மையும் எங்களையும் சேர்ந்து ரட்சித்துக் கொள்ளுங்க அப்படின்னு அவன் சொல்றான். பரியாசம் செய்த ஒருவேளை ஆண்டவர் நம்ம ரட்சித்துக்குவாரோன்னு ஒரு தப்பு கணக்கு சிறுபிள்ளைத்தனமாக அவன் போடுகிறான். சிறுபிள்ளைத்தனமாக அவன் பேசுறான். நீ கிறிஸ்துவானால் உண்மையும் எங்களையும் ரட்சித்துக்கொள்ளும். சேர்ந்தானே அடிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால சேர்ந்து நம்ம தப்பிடுவோம். சிறுபிள்ளைத்தனமாக அவன் பேசுகிறான். பரியாசம் செய்தால் ஆண்டவர் அவனுக்கு இறங்குவாரா? அப்பா, நீங்க எவ்வளவு பெரிய ஆள், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கப்பா, என்னை காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருந்தான்னா நிச்சயமாக ஆண்டவர் இறங்கி இருப்பார். அவன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உண்மையும் எங்களையும் சேர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். பரியாசம் செய்கின்றான், ஹாஹான்னு சொல்லி சிரிக்கின்றான். எவ்வளவு ஒரு தப்பு கணக்கு சிறுபிள்ளைத்தனமாக அவன் போட்டான். தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை அவன் இழந்து போனான். ஏசப்பா பக்கத்துல தான் இருக்காங்க, ரட்சிப்பு பக்கத்துல தான் இருக்கு, பரலோகத்துக்கு செல்வதற்கான வாசல் பக்கத்துல தான் இருக்குது. ஆனா அதை அவன் பயன்படுத்த தெரியாதவனாக, அந்த பரலோக வீட்டுக்குள்ள போக முடியாதவனாக, நரக ஆக்கினைக்குள்ளாக சென்றவனாக அவன் இருந்தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்பு பக்கத்துல தான் இருக்கு, சர்ச்சி பக்கத்துல தான் இருக்கு. சர்ச்சிலிருந்து பாடுற பாடல்கள், ஒளிபரப்பப்படுற பாடல்கள், அங்கே ஐயர்வாள் பிரசங்கம் பண்ணுறது, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறது எல்லாம் காதில் தான் விழுந்துக்கிட்டு இருக்குது. வீட்டில் பைபிள் இருக்குது, டிவியில் நம்ம ப்ரோக்ராம்லாம் வருது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கல்லணை மாதிரி அவங்க அதை வேஸ்ட் பண்ணி நித்திய ஆக்கணைக்குள்ளே போயிடுறாங்க. கல்லனுக்கு ரட்சிப்பு பக்கத்தில் இருந்தது, சர்ச்சி எல்லாத்துக்கும் ஊற்றுக்கண், ஆசீர்வாதத்துக்கு ஊற்றுக்கண் பக்கத்தில் இருந்தது. he failed to make use of that. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பக்கத்தில் வச்சுட்டு அவன் இழந்து போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அம்மா அப்பா ஜெபிக்கிறவங்க, அண்ணன் அக்காமார் ஜெபிக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் ஜெபிக்கிறவங்க, ஆலயம் எல்லாம் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் பயன்படுத்தாமலே நித்திய ஆக்கினைக்குள்ளே போயிடுறாங்க. என்ன பரிதாபம்! அவன் இந்த கல்லை ஏசப்பா பக்கத்தில் இருந்தாலும் அதெல்லாம் பயன்படுத்தாமல் பரலோக வீட்டுக்கு போக முடியாமல் அவன் ஆக்கினைக்குள்ளே போனாங்கிறது ஒரு எச்சரிப்பாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ பாஸ்டர்ஸுடைய பிள்ளைங்க இன்னைக்கு அவங்க பரலோகத்துக்குள்ளே போயிட்டாங்களா, நரகத்துக்குள்ளே போனாங்களான்னு தெரியல. நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக நான் வரவில்லை. ஆனால் இங்கே நான் நடப்பதை ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். எப்படி இயேசுவை பயன்படுத்த இந்த கல்லனாலே முடியாமல் போய்விட்டதோ, அவன் பக்கத்தில் ஒரு ரட்சிப்பு இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணாமல் அவன் பாதாளத்துக்குள்ளே போயிட்டானோ, அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர்கள் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பல செய்திகளை கேட்டாலும் அதை பயன்படுத்த முடியாமல் இத்தனைக்குள்ளே போயிடுறாங்க. வேதனைப்படும். இன்னொரு சைடில் இருந்தவர் கொஞ்சம் முதல்ல அவர் அப்படி வம்பு பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் பிறகு அவர் அப்படி பார்க்குறாரு. ஏசப்படைய வாழ்க்கையை அவரை டச் பண்ணுது. எல்லாரும் சேர்ந்து இவரை கர்வ பண்ணுறாங்க, இவரை பரியாசம் பண்ணுறாங்க, இவரை என்னெல்லாமோ சொல்கிறாங்க. இவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரே. வாட்ச் பண்ணுறார். அந்த கல்லை ஆண்டவர் வாட்ச் பண்ணுறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்களேன்னு அவர் ப்ரேயர் பண்ணுறார். சிலுவையில் தொங்கிட்டே ஆண்டவர் ப்ரேயர் பண்ணுறார். அந்த வார்த்தை நிச்சயமாக இந்த கல்லனை தொட்டு விட்டது. தன்னை சிலுவையில் அடிக்கின்றவர்களையும் பரியாசம் செய்பவர்களையும் மன்னித்து இவர் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கின்றாரே, அப்படி என்றால் இவர் எவ்வளவு பெரிய நீதிமானாக இருப்பார். இவர் தேவனுடைய குமாரன் என்பது சந்தேகமே இல்லை என்று அவன் மனம் திரும்பினான். இயேசுவிட ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு ஜெபம் அவ்வளவு பெரிய பாதகனுக்கு, கொலைனாய் இருந்தவனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது, ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு லைன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போடுகின்றது. அவன் முதலாய் குற்ற உணர்ச்சி அடைகின்றான், மனம் திரும்புகின்றான். நான் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேன், அதனால என்னைய சிலுவையில் அடிக்கிறாங்க. இவர் ஒரு பாவம் செய்யலை, இவரை சிலுவையில் அடிக்கிறாங்க. அப்படி இருந்தும் தன்னை சிலுவையில் அடிக்கிறவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறாரே. சிந்திக்கின்றான், பாவ உணர்வு அடைகின்றான். அங்கே பக்கத்தில் இருந்து சிரித்து ஆண்டவரை பரியாசம் செய்து கொண்டிருக்கிற கல்லனை கடிந்து கொள்றான். வாயமூடு,
நாமெல்லாம் செஞ்ச பாவத்துக்கு சிலுவையில் அடைக்க போடுறோம். அவர் என்ன தப்பு பண்ணார் நினைக்கிற நீ? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நீ அவரை ஏதாவது பேசுறேன்னா என்ன பண்ணுன்னு தெரியும், அமைதியா நீ இரு என்று அவனை கடிந்து கொள்கிறான். அடுத்தாப்புல கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறான். ஆண்டவரே, ராஜ்யத்தில் வரும்பொழுது இந்த அடியேனை நினைத்து கொள்ளுங்க, தாழ்த்துகின்றான். நீர் கண்டிப்பா உடைய ராஜ்யத்தில் வருவீர், நீ கண்டிப்பா தேவனுடைய குமாரன், நீர் நினைத்தால் எனக்கும் ஒரு வாழ்வு கொடுக்க முடியும், என்னையும் நீ நினைத்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லி அந்த இடத்துல தன்னை தாழ்த்துகிறான். இன்னொருத்தன் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் உண்மையும் என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்படிங்கிறான். கிறிஸ்துவானால் அப்படி செய்யும் சொல்லும். இன்னொருத்தர், ராஜ்யத்தில் வரும்பொழுது நினைத்து கொள்ளுங்கப்பா, நினைத்து கொள்ளுங்க. நான் பாவி, நான் நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறேன், கொலைகளை செஞ்சிருக்கிறேன், அக்கிரமங்களை செஞ்சிருக்கிறேன், பரலோக வீட்டுக்கு வருவதற்கு தகுதியானவன் அல்ல. ஆனாலும் இந்த கிருபையினாலே ராஜ்யத்தில் வரும்போது நினைச்சுக்கிடுங்க. நீங்க இவங்களை சிலுவையில் உங்களை அடிக்கிறவங்களையே மன்னிச்சிருந்தீங்கன்னா என்னை கண்டிப்பா நீங்க மன்னிப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு பரியாசம் பண்ற கூட்டம், ஆணியில் சிலுவையில் அடிக்கிற கூட்டத்துக்கே நீங்க மனம் இறங்கி ஜெபம் பண்றீங்கன்னா, அவங்களுக்கு இறங்குறீங்கன்னா எனக்கு நீங்க இறங்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா நீங்க இறங்குவீங்க, என்னை மன்னிங்க, ராஜ்யத்தில் வரும்போது நினைச்சுக்கிடுங்க. ஒரு தாழ்மையான ஜெபத்தை, தாழ்மையான விண்ணப்பத்தை சரியான நேரத்தில் பரலோகத்தின் வாசலாகிய இயேசு கிறிஸ்துவண்டை அந்த கல்லன் வைத்தார் என்று சொல்லி நான் காண்கிறேன். கல்லன், அவங்க பேரை குறிப்பிடப்படலை. கல்லன், வலது பக்க கல்லன், இடது பக்க கல்லன், உலகம் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் மக்கள் சொல்லும், கல்லன் கல்லன், அவ்வளோ கல்லன் கல்லன் கல்லன்னா ரொம்ப கவனமாயிடணும், அவனை பிடிங்க அடிக்குன்னு தான் சொல்லும். சித்துக்குரியவர்களே, அந்த கல்லன் சொல்லுகின்றான், நீங்க சிலுவையில் ஒன்று அடிக்கிறவங்களையும் பரியாசம் பண்றவங்களையும் மன்னிச்சு அவங்களுக்காக பிதாவிட்ட விண்ணப்பம் பண்றீங்கன்னா என்ன கண்டிப்பா மன்னிப்பீங்க. நீங்க தயவு செய்து நீ மன்னிச்சுக்கிடுங்க, ராஜ்யத்தில் வரும்போது நினைச்சுக்கிடுங்க. அந்த மூளை கடைசி நிமிடங்களிலே வேலை செய்கின்றது. தாழ்த்தி ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றான். ஒருவனோ பரியாசம் செய்கின்றான், சேலஞ்ச் பண்றான், அலட்சியப்படுத்துகிறான், ஆண்டவர் இடத்துல தன்னை தாழ்த்த மனதில்லாதவனாய் போனான். இன்னொருவனோ தன்னுடைய வாழ்க்கையில முதலாவது மனம் திரும்புகின்றான், அவனை கடிந்து கொள்ளுகிறான், அடுத்தாப்புல தன்னை தாழ்த்தி விண்ணப்பத்தை வைக்கின்றான். இதுதான் பரலோக வீட்டிற்கான வழி என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவனாக அந்த கல்லன் இருக்கின்றான். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மனம் இறங்குவார், அவர் யாருக்கெல்லாமோ இறங்கி இருக்கிறார், எனக்கும் இறங்குவார் என்கிற நம்பிக்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. சாத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ அந்த பாவத்தை பண்ண, இந்த பாவத்தை பண்ண, உன்னை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார், நீ பரலோக வீட்டுக்கு போகவே முடியாது, நீ ஒரு பெரிய அயோக்கியம், இவ்வளோ பெரிய பாவத்தை நீ செஞ்சிருக்கிறன்னு சொல்லி சாத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து பாவிகளை மன்னிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார், தன்னை சிலுவையில் அடித்தவர்களையும் மன்னித்தாருங்கிற அந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் தான் என்னையும் இயேசு மன்னிப்பாருங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். இயேசுவின் சிலுவையை பார்க்கிற பொழுது அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை தொடும். அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தை தொடுகின்ற பொழுது நாம் அவருடைய பாதத்திற்கு சென்று என்னையும் பரலோக ராஜ்யத்திற்கு நீர் சேர்த்துக் கொள்ளுங்கப்பா, என்னையும் நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க, நான் இப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன், நான் ஆவியை பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷையில் பேசுகிறேன், நான் சபையில் மூப்பராக இருக்கிறேன், பாஸ்டராக இருக்கிறேன், அம்மா அப்பா ரட்சிக்கப்படலையே, சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படலையே, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, அப்போ என்ன பண்ண? ராஜ்யம் வரும்பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் நினைத்துக்கொள், எனக்கு பிரியமானவர்களையும் நினைத்துக்கொள்ளும் எனப்பட்ட ஒரு ஜெபம் நமக்கு அவசியமாக இருக்கிறது அல்லவா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். இயேசு ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் இடத்துல கால் கெடுக்க நின்று 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 லைனில் வந்து 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 காத்திருந்து நின்று எனக்கும் நீ ஞானஸ்தானம் கொடு என்று சொல்லி அவர் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அதன் பிறகுதான் ஊழியத்துக்கு வந்தார். எனவே தான் அவர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி. 70 வயதான தாயே, 80 வயதான ஐயா, மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று விட்டீர்களா? நான் இந்த சபைக்கு ஆதரவாக பேச வரவில்லை, ஏசப்பா சொன்ன வார்த்தைகளை வைத்து பேச விரும்புகிறேன். மனம் திரும்பி நான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது, ஜலத்தினாலே பிறக்கிற பொழுது பரலோக வீட்டுக்கு பாதி டிக்கெட் எடுத்துடுறோம். இந்த கல்லன் டிக்கெட் எடுத்தானா நீங்க கேட்கலாம், அவன் ஞானஸ்தானம் பெற்றானான்னு கேட்கலாம். அது அந்த சூழ்நிலை அப்படி இருந்ததுங்க. அதனால ஆண்டவர் அந்த குவாலிஃபிகேஷனை வைக்கல.
ஆனால் நமக்கு நல்லா தெரியும் சத்தியம். கண்டிப்பாக நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், கண்டிப்பாக நற்கரணையில் நாம் பங்கு பெற வேண்டும். நற்கரணையில் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பீர்கள் என்றால் வீட்டுக்கு போதகரை வரவழைத்து அங்கே நீங்கள் நற்கரணை எடுக்க வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏசப்படு சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் உட்கொள்ளுகிற பொழுது பரலோக வீட்டிற்கு சுதந்திரவாளியாக நம்முடைய சரீரம் மாற்றப்படுகிறது. இது 2 காரியத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இந்த கள்ளன் தாழ்த்தி என்னை நினைத்தருளும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஏன்னா இந்த கல்லை மனம் திரும்புறாரு, அவனை கடிஞ்சு கொள்றாரு, தன்னை தாழ்த்துறாருங்கிறதுல ஆண்டவர் பார்த்த உடனே அந்த குவாலிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு சொல்லி, டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி பரலோக வீட்டிற்கான வாசலை இந்த கல்லனுக்கு திறந்து கொடுத்தார் என்று காண்கிறோம். ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொண்டார். தாவீதுக்கு கோலியாத்துக்கு எதிராக ஒரே ஒரு அடி அடிக்க ஒரே ஒரு கூழாங்கல் கிடைத்தது, அதை வைத்து அடித்தார், வீழ்த்தினார். யோசேப்புக்கு பார்வோன் முன்பு நின்று அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்வதற்கு ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்களும் கூட பயன்படுத்துங்க. நமக்கு பல சான்ஸ் கொடுக்கப்படும். வாரந்தோறும் சர்ச்சுக்கு போகிறோம், சத்தியத்தை கேட்குறோம், தினந்தோறும் யூடியூப்பில் இல்லைன்னா இந்த மாதிரி டிவியில் காலையில் நைட்டு வீட்டுக்கு தேடி தேடி நான் வரேன். எவ்வளவோ செய்திகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இயேசு சிலுவையில் சொன்ன இந்த 2வது வார்த்தை மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதாக. பரலோகத்தின் திறவுகோள்கள் நம்முடைய ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அவர் யாருக்குனாலும் அந்த பரலோக வீட்டில் இடம் கொடுப்பார். அதை யாரும் தட்டி கேட்கவே முடியாது என்று சொல்லி நான் புரிந்து கொள்வேன். அவ்வளவு பெரிய அந்த கொள்ளைக்காரனுக்கு அந்த பாதகனுக்கு சண்டாளனுக்கு ஆண்டவர் பரலோக வீட்டில் கொடுத்துருப்பார்னா, இடம் கொடுத்துருப்பார்னா, எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாய் தருவார் அல்லவா? எனவே நீங்கள் இதை வாஞ்சியுங்கள். ஆண்டவரே, என்னை பரலோக வீட்டுக்கு கொண்டு போங்க. ஆண்டவரை, என்னை உடைய பிள்ளையை மாற்றுங்க. ஆண்டவரை, என் குடும்பத்தாரை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம டெய்லி ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டு ஒரு நாளில் நம்மை பார்த்து சொல்லுவார், இன்றைக்கு நீ என்னோட நீ கூட பரதேசியில் இருப்பா என்று சொல்லி. 2வது வார்த்தை நிறைவுறுகிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். வருகிற நாட்களில் கர்த்தர் சித்தமானால் 7 வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, நீங்கள் பரலோக வீட்டின் திறவுகோள்களை வச்சிருக்கிறீங்க. மரணத்துக்கு பிறகு நிச்சயமாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த பூலோக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இந்த பூலோகத்தில் காணப்படுற உறவுகள் நிரந்தரமானவைகள் அல்ல. இந்த வாலிபமும் அழகும் நிரந்தரமானவைகள் அல்ல. சொத்துக்கள் நிரந்தரமானவைகள் அல்ல. ஆனால் மரணத்துக்கு பிறகு இருக்கிற நித்திய வாழ்க்கை அது நிரந்தரமானது, அதுவே முக்கியமானது. அதற்குள்ளே செல்ல வேண்டும் என்றால் இயேசுவை தேடி வந்தால் மாத்திரமே இந்த திறவுகோள் கிடைக்கும் எனப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு, இயேசு எங்களுக்கு தருவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக நன்றி. இந்த வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆற்றட்டும், தேற்றட்டும், பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம், அன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, அவர்களோடு சேர்ந்து அவருடைய குடும்பத்தாரும் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்கள தூக்கி சுமக்கணும், அவங்களும் கூட சேர்ந்து ஒன்றுமே செய்ய முடியாது, பயந்துக்கிட்டே இருப்பாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. உலகம் கேலி பேசும். எனவே வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை தாரும். கை விரலை எடுத்தாச்சு, காலை எடுத்தாச்சு, கையை எடுத்தாச்சு, இன்னும் பரவுது, அங்கே போகுது, இங்கே போகுதுன்னு சொல்லப்படினாலே மனம் கலங்கி போயிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆற்றி தேற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். எவ்வளவோ சுகமாக்கவே முடியாதுனப்பட்ட வியாதியாக இருந்தால் என்ன, நீர் ஒரு வார்த்தை சொல்லுவீரென்றால் நிச்சயமாக அந்த வியாதி சுகமாகும் என்று அறிந்து ஆண்டவரே உம்மை துதிக்கின்றோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தூங்க முடியல, சாப்பிட முடியல, டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, தூங்க முடியல, நடக்க முடியல, மாடிப்பள்ளி ஏறி இறங்க முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியல, வியாதி என்னை கொள்ளுகிறது, பலகீனப்படுத்தி இருக்கிறது, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. அவருடைய சிறையிருப்பை திருப்புங்க. செயல்படாத அவயங்கள் இயேசுவின் நாமத்தில் செயல்படட்டும். வேதனைகள் மறையட்டும். நடக்க முடியாது, நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஸ்பைனல் கார்டெலாம் தொட்டு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்படியே பணம் இல்லாமல் யாரால் இந்த பூமியில் வாழ முடியும்? பிஸ்னஸில் பிரச்சனை, தோல்வி, கோடிகள் போயிடுச்சு, லட்சம் போயிடுச்சு, ஏமாற்றிட்டாங்க, போட்டியாக இருக்குது, எனக்கு ஏத்தாப்பில் கடை வச்சுட்டாங்க, என்ன பண்ணுவோன்னு தெரியல, கலங்கி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீ உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். இறைவா, இப்பொழுதும் கூட உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும். ஆண்டவரை, வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வேலை, பிஸ்னஸில் நிச்சயமாக ஒரு
ஒரு தொழில் அவர்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நிரந்தரமான வருமானங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எவ்வளவு கடன் இருந்தாலும் வட்டி நெருக்குனாலும் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து விழுந்து போன அதே இடத்துல என்னுடைய பிள்ளைகள் நிறுத்துங்க. கவர்மெண்ட் எக்ஸாமை எழுதுகிற எங்களுடைய ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தையும் புத்தியும் தந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அப்படி எதிர்காலங்கள்லாம் கெட்டப்பட ஆண்டவரே கெஞ்சுகிறோம். இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட இறைவா, இந்த மக்களுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அவர்களை சந்திங்க. மொபைலில் அடிமையாக இருக்கிறவர்களை பார்க்குறோம். துணிகரமாய் வாழுகிற, பிறரை பரியாசம் செய்கிற, ஊழையிடுகிற, வேதனைப்படுத்துகிற, மனசாட்சி இல்லாமல் வாழுகிற ஒரு தலைமுறையை பார்க்கிறோம். சந்தித்து எப்படியாவது அவரை ரட்சிக்க வேண்டும். அவருடைய பெற்றோர் வெடிக்கிற கண்ணீருக்கு நீங்கள் பதில் தர வேண்டும். பைக்கு வேகமாக ஓட்டி அப்பாவிகள் மேலே முட்டி கொன்று தானும் கொலையுண்ணப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே அவளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, கவர்மெண்ட்டு ஜாப் எனக்கு கிடைக்கணும், விசா கிடைக்கணும், நான் முன்னேறணும், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், ப்ரமோஷன் வேணும், சம்பளம் வேணும்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறைமகனுடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, எப்படியாவது கர்த்தாவே, வயதானவர்கள் 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீண்ட காலமாய் திருமணமாகாதபடி, குழந்தை இல்லாமல் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. இந்த நாளில் இப்படி அக்கினி எரிந்து கொண்டே இருப்பதாக ஆண்டவரை, அனைத்து மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அனைத்து உலகத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திரு நாடாகிய இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கின்றோம். அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நேசிக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. தேவக்கரம் தாங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, தோத்திரமே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஐயா, என் தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட அங்கே தங்குவதற்கு அநேக முதியவர்களை அழைத்து கொண்டு வாருங்க என்ற தேவைகளை சந்திங்க. அங்கே தங்குவதற்கு அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வேலை செய்வதற்கு அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் நீ மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.